ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நிலாஸ் வேர்ல்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த மேக்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். ஆல்ரெடி மேக்ஸை எப்படி கட் பண்ணுறது, எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் தனித்தனியாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லைனிங் பீஸ் எடுத்து நான் பேப்பர் பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ண போகிறேன். பேப்பர் பேட்டர்ன் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அளவு ட்ரெஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு தடவையும் அளவெடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேப்பர் பேட்டர்னை பின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லைனிங் தான் கட் பண்ணணும். மெயின் பீஸில் கட் பண்ணி மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. லைனிங் கட் பண்ணிட்டோன்னா லைனிங் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். பட் மெயின் பீஸை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். அதனால் எப்போவுமே ஸ்டார்டிங் லைனிங் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேக்ஸி பேட்டர்ன் இருக்கிறதுனால அப்படியே லைனிங்கில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இதில் வீடியோவில் எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால துணியை திருப்பி நான் வந்து கட் பண்ணுறேன். துணியை திருப்பக்கூடாது, நம்ம தான் எழுந்து திரும்பி துணியை வந்து கட் பண்ணணும். சுற்றி பறக்காத மாதிரி வெயிட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்கை கட் பண்ணி முடித்தோடனே அதை பேஸாக வச்சு நீங்கள் மெயின் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி பேப்பர் பேட்டர்னையே வச்சு திரும்பவும் ட்ரா பண்ணி நீங்கள் அக்யூரேட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் பாட்டம் பார்ட் கட் பண்ணியிருக்கேன். இந்த கட்டிங் வீடியோஸ் வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே திரும்பவும் மாற்றி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்பப்போ அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நான் இப்போ மெயின் பீஸை முன்ன சொன்ன மாதிரி லைனிங்கை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நான் வந்துட்டு பேக் பார்ட் கட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு வந்து நான் நெக்கு வந்து எந்த பைப்பிங்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. திடீர்னு ஒரு வேளை ஐடியா மாறிச்சுன்னா கொடுத்தாலும் கொடுப்பேன், என்னை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் இதோட ஷாலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லேஸு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி பால்ஸ் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு கூட டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஆல்ரெடி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே, அது நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரின்சஸோட சைட் பார்ட் இருக்குது இல்லையா, அதாவது யோக் பார்ட்டுங்கிறது மேலே டாப்பு, கீழே பாட்டம்ங்கிறது அந்த ஃபுல் ஃப்ளாரல் ஸ்கர்ட்டு. இப்போ இந்த யோக் பார்ட்டை நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு தைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் அதில் அட்டாச் பண்ணுறது மட்டும்தானே இல்லையா, அதனால் நான் சொன்னேன் இல்லையா பைப்பிங் வைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு திடீர்னு பைப்பிங் வைக்கணும்னு தோணுச்சு. அதனால் அந்த ரெட் கலர் லேஸே வந்துட்டு நான் பைப்பிங் மாதிரி அதையே செட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் இந்த ரெட் கலர் பைப்பிங் வச்சுட்டு சுற்றி இருக்க ஓரங்களை தையல் அடித்து எடுத்துகிட்டு பிரின்சஸை ஜாயின் பண்ணுறேன். பிரின்சஸை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயினிங் முடிச்சதுக்கப்புறம் ஹாம்கோல் எல்லாமே சரியாக இருக்கா, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க 2 சைடு 4 பீசஸ் ஹாம்கோலும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பாட்டம் அட்டாச் பண்ணணும், ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு கூட பாட்டம் பார்ட் வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். பேட்டர்ன் எப்படி போடுறது, கட்டிங் எப்படி போடுறது, அது எப்படி ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றது வரைக்கும் நான் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்ஸியோட அவுட்புட் பிக்சர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேக்ஸியை நான் உங்களுக்காக ஸ்டிச் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.